கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறது ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். இந்த குழுவில் எத்தனை பேர் வரை இடம்பெற்றிருக்கிறார்கள்? இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில போலியாக என்சிசி முகாம் நடத்தி 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து அதே போல 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த போலி என்சிசி முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் என்பவர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டார். அதே போல இந்த வழக்குல இந்த குற்றம் தெரிந்தும் அதனை மறைக்க முயற்சி செய்த பள்ளியினுடைய முதல்வர், தாளாளர் உட்பட மொத்தம் 11 பேரை மாவட்ட காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரும் வகையில காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்தாரு. அதே போல பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களை கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர்களுடைய நலம் காத்திட சமூக நலத்துறையினுடைய செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலையும் ஒரு குழுவை முதலமைச்சர் அமைத்தாரு. அந்த நிலையில இந்த குழு, இந்த பவானீஸ்வரி தலைமையிலான இந்த குழு இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் என்னென்ன என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் தற்போது நடத்திட்டு வர்றாங்க. இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமா அந்த சம்பவம் நடந்த அந்த பள்ளிக்கு போய் நேரடி கள ஆய்வுல ஈடுபடுவாங்க. இந்த ஆய்வு கூட்டத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் KM சரையு, சமூக பாதுகாப்பு ஆணையாளர் ஜானி டாம்பர்கிஸ், கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தங்கத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த கூட்டத்துல கலந்துருக்காங்க. அடுத்த கட்டமா இவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ஜேசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.